வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் பொன்மலைன்ற இடத்துல இருக்கோம். திருச்சி மாநகரம் பல முக்கிய இடங்களை கொண்ட ஒரு சிறப்பான நகரம். அதில் ஒன்று பொன்மலையில் ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை இருக்குது. அதோடைய வளாகம். இதில் 100 வருடம் பழமையான ஒரு சந்தையும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்கும். இது ரயில் பெட்டி தொழிற்சாலை இருந்ததுனால அதற்காக உருவாக்கப்பட்ட சந்தை அது. இப்போ எல்லாரும் பயன்படுத்துகிற வகையில் அது 100 வருடமாக இருக்குது. அதோடைய பெருமைகள் பற்றி நீங்கள் பல காணொலிகளில் பார்க்கலாம். 100 வருட பழமையான சந்தைன்னு போட்டிங்கன்னா, பொன்மலை சந்தைன்னு போட்டிங்கன்னா பார்க்கலாம். ஆனால் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிடையாது. பொன்மலை வளாகத்தை அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு காலை பொழுது. மிக அழகான மெல்லிய காற்றோட, முழுக்க பறவைகள் சத்தத்தோட மிக அழகான சூழலாக இருக்குது. இன்றைக்கி காலை பொழுது அப்படி துவங்குது. நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா, நம்ம அருகாமையில் இருக்கிற இடங்களை சரியாக கவனிக்க மாட்டோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய டூர் போகிறோம், இல்லை சுற்றுலா போகிறோம், அங்கெல்லாம் உள்ள பெருமைகளெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனால் நமக்கு அருகில் இருக்கிற இயற்கை அழகை பெரும்பாலும் நம்ம சரியாக கவனிக்கிறதில்ல. அது மாதிரி ஒன்று தான் இதுவும். மிக அழகான இடம். சந்தையே 100 வருடம் பழமையான சந்தைனா, இங்கே இருக்கிற சூழலும் எவ்வளோ பழமையானதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த காணொலியில் பச்சை பசேல்னு அவ்வளோ அழகான ஒரு சூழலை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காணொலி எந்த கலர் கரெக்ஷன், அதாவது இதை வண்ணங்களை திருத்துறதோ மேலும் அழகுபடுத்துகிறதோ எதுவுமே செய்யலை. நேரடியாக பதிவு செய்யப்பட்ட காட்சி. நாங்கள் கண்ணால் எதை பார்த்தோமோ அதை உங்களுக்கு காட்டுறோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள், இயற்கை அவ்வளோ அழகானது. உங்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவ்வளோ அழகானது. இது ஆங்கிலேயர் காலத்திலே உருவாக்கப்பட்டதுன்றனால ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பழைய கட்டடங்கள் அதெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் கூட ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி பார்க்கணுன்றது எங்களுடைய ஆசை. நானும் என் பையனும் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் நல்ல ஒரு இயற்கை சூழல், நல்ல காற்று. நீ பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். வானம் அப்படியே லேசாக மூடி இருக்குல்ல, அப்படியே மலை சாரல் வர்றது மாதிரி ஒரு சூழல். இந்த மாதிரி நல்ல ஒரு இயற்கை சூழல் இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் இதை சுற்றி வர்றதுண்டு. இந்த காட்சியை உங்களுக்கும் நாங்கள் பதிவிட்டு காட்டணும்னு நினச்சோம். அதோட விளைவு தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இன்னொரு செய்தி பாருங்கள். இந்த இடம் அப்படியே நம்ம சொல்லுவோம் மானாட மயிலாடம்போம். அங்கே மான் இல்லை, ஆனால் மயில்கள் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அந்த இடத்த ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்கள், மயில் அந்த வீட்டுக்கு மேலே அமர்ந்திருக்கு பாருங்கள். மயில் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பாதுகாக்கப்பட்ட தேசிய பறவை, உலகத்தின் மிக அழகான பறவை. இது நம்ம ஜூவில் பார்க்கல, கூண்டில் பார்க்கல. ஓகே, இந்த இயற்கைக்கு நடுவில் அது எவ்வளோ அழகாக அமர்ந்திருக்கு பாருங்கள். அதோட வடிவமே மிக அழகு. நம்ம அதை எப்படி சொல்லுவோம், ஒரு இறைவனின் வாகனமாக, இன்னும் சொல்லப்போனால் முருகனின் வாகனமாக நம்ம அதை பார்க்குறோம். அவ்வளோ இறைத்தன்மை வாய்ந்த ஒரு பறவையாக நம்ம அதை கருதுகிறோம். அதுக்கு எவ்வளவு அழகு இருக்கோ அதே அழகு இந்த இயற்கைக்கு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம், என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற சூழலை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்தோம். இந்த காணொலியில் ஒன்றும் ஒரு முக்கியமான இந்த இடத்த பார்க்குறோம் அந்த இடத்த பார்க்குறோன்ற சூழல்லாம் கிடையாது. நாங்கள் எப்படி இயற்கை எங்கள் கண்ணோட்டம் எப்படி இருக்குன்றது தான் நான் உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ இல்லை ஒரு திருச்சிக்கு நீங்கள் வந்தாலோ இந்த பகுதியை ஒரு சுற்றி பாருங்கள். இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு பறவை நம்ம வானத்தில் பறந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படியே சுவிட்சர்லாண்டு, ஸ்விஸ் இதெல்லாம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே பசுமையாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் பச்சையாக இருக்கும் அப்படின்ற ஆப்பில் நம்ம பார்ப்போம். நம்ம பக்கத்துலேயும் அப்படி ஒரு இடங்கள் இருக்குது பாருங்கள். அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அவ்வளோ ஒரு அழகான இடமா இது இருக்குது. நாங்கள் வழக்கமாக இங்கே வந்து ஒரு சுற்றி பார்க்கும்போது வேற ஒரு சில விஷயங்களையும் நாங்கள் கவனித்தது உண்டு. இது பாருங்கள், இது எல்லாமே வந்து வெள்ளைக்காரங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட, ஆங்கிலேயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட இடமா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பாருங்களேன், அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு இடம் வந்தது. அந்த இடம் வந்து அதில் வந்து ஒரு தூண் தெரிஞ்சுது எங்களுக்கு. ஒரு தூண் இருக்குது. அது வந்து புகைப்போக்கியா இல்லை வந்து அது வந்து சங்கு மாதிரி ஒரு சைரனுக்கான தூணான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அழகான தூண், ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்க விதம் வந்து அழகாக இருந்தது. இந்த இயற்கை பயண நம்ம அதையும் ஒரு சைடு பார்த்துக்கோ. ஏன்னா இயற்கை படைப்பு இவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், அப்பா, அப்படியே ஒரு மரகத பச்சை, அப்படியே தாவி அப்படியே பச்சைக்குள்ளார விழுந்துட்டது மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. சொல்கிறத விட நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக உணர்வீங்க. நீங்கள் இதுலேயும் ஓரளவு உங்களுக்கு தெரியும் இருந்தால் கூட வந்து அதனுடைய உணர்வு ஃபீல்னு சொல்லுவோம், அட்மாஸ்பரிக் ஃபீல், சுற்றி இருக்கிற சூழலோடு சேர்ந்து அதை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் மிக அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த நான் போகிற வழியில் உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, ஒரு தூண் மாதிரி, ஒரு பில்லர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அது எப்போதுமே நாங்கள் பார்த்து ரொம்ப ரசித்தது உண்டு. எடா இவ்வளோ நேர்த்தியாக இவ்வளோ அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் பார்த்தது உண்டு. இப்போ பாருங்கள், ஒரு குறுக்கு ரோடு. நம்ம சாலைகளை வந்து குறுக்க கடக்கும்போது மிக கவனமாக கடக்கணும். மற்றவங்க நம்ம பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக அதை சொல்லிக் கொடுக்கணும். இந்த தவறை செய்யாமல் பொறுமையாக இருபுறமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி போகிறதுன்றது ரொம்ப முக்கியம். சரி, நம்ம போயிட்டோம், இப்போ திரும்பிட்டோம். இப்போ நான் சொன்ன அந்த இடத்த நெருங்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஒன்றும் சின்ன இடம்தான் இது, வந்து ஒரு ரோட்டு மேலேயே இருக்கிற ஒரு இடம்தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, வாழ்க்கை எப்போதுமே ஒரு வழி பாதை இல்லையா. நம்ம கண்டிப்பாக வந்து இயற்கையை ஒரு தடவை அங்கே பாருங்கள், இயற்கையை ஒரு தடவை அப்படியே ரசிச்சிடணும். அங்கே பாருங்கள், அந்த தூணை தெரியுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வலதுபுறமாக வந்தோம், இடதுபுறத்துலேருந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியணுமே அப்படின்றதுக்காக காட்டுறோம். பக்கத்தில் பையன் நிற்கிறான் பாருங்கள், அவனே ஒரு 6 அடிக்கு மேலே இருப்பான். அது அப்படியே தூணை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு மடங்கு கணக்குன்னு சொல்லுவோம் தமிழில். எதாக இருந்தாலும் எத்தனை மடங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பங்கு கணக்கு, மடங்கு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 6 அடின்னு வச்சுப்போம் நம்ம. 6.25 அடி இருப்பான். 6 அடிக்கு மேலேன்னா பார்த்துங்க நீங்கள் எவ்வளோ உயரம் இருக்குன்னு பார்த்துங்க. அதில் பாருங்கள் எவ்வளவு நேர்த்தியாக, வெறும் செங்கற்கள் பூசலை, எவ்வளவு நேர்த்தியாக வந்து அதை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கும். இத்தனைக்கும் அது சிமெண்ட் இல்லை, அது வந்து நம்ம சுண்ணாம்பு காரை தான் நினைக்கிறோம். அது வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க, மிக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த இயற்கை சூழலோட அதை நீங்கள் பாருங்களேன், அந்த சூழலோடு சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்காது. கண்டிப்பாக இது என்னன்றதை வந்து இதை தெரிந்த மக்கள் வந்து, இல்லை அறிஞர்களோ இல்லை அவங்க அந்த துறை சார்ந்தவங்களோ கண்டிப்பாக எங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் அதை எங்களுக்கே வந்து சரியாக இது என்ன பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு எங்களுக்கு தெளிவாக தெரியல. கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து அதை பதிவிடணும்னு உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம். எங்களுக்கு என்னென்னா அது பார்க்கும்போது அழகாக இருந்தது, கண்டிப்பாக அதை நம்ம பதிவிடணுன்ற எண்ணம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதை பதிவிடுறோம், அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்ததுக்கு இந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது இந்த இடம் வந்து ஒரு அழகாக தெரிஞ்சிச்சு. அதனால் அதையும் நாங்கள் வந்து பதிவிட்டுட்டோம். இப்போ பாருங்களேன், இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து இதை பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே இது ஒரு வட்டமான சாலை. இது வட்டமான சாலை. இப்போ ரொம்ப நேரமாக நம்ம வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், பொன்மலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ரயில்பட்டி தொழிற்சாலை இருக்குது, இங்கே தான். அதில் சந்தை இருக்குது, 100 வருட பழமையான சந்தை இருக்குது. இதனால் ஒரு வட்டமான சாலை, உங்களுக்கு அதை புரிகிறதுக்காக அதை திருப்பி காட்டுறேன் நான். அப்படி வட்டமாக போய் நம்ம திரும்பி வந்தோம் அப்படின்னா, இப்போ திருப்பியும் அதே தூண் தெரியும். எதுக்கு இப்போ திருப்பி அதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நேரமாக நம்ம பொன்மலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த தங்கமலை ரகசியம் எங்கே, தங்கமலை எங்கே இருக்குது? திருச்சியில் இருக்க மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
மற்ற மக்களுக்கு வந்து இது என்னப்பா தங்கமலை எங்கேப்பா இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு செய்தி. இப்போ நம்ம கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தூணோடு சேர்ந்து பின்பகுதியில் வந்து அந்த பொன்மலை தெரியுது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன். இதுக்கிடையில் அப்பப்போ வந்து மயில்கள் வந்துடுது. அங்கே பாருங்க பக்கத்துலேயே இன்னொரு மயில் உட்காந்துருக்குது. அது கொஞ்சம் கூட பயப்படல. அங்கே பாருங்க அந்த காம்பவுண்ட் வால்ல அழகாக உட்காந்துருக்கு பாருங்க மயில். மயில்கள்லாம் என்ன ஆண் மயில்கள், அது தொகையோட அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ பெரிய மயில் அது. சரி, மயில்கள் இருக்கட்டும். நம்ம திருப்பி வந்து இந்த சுழல் வட்டப்பாதையில் திருப்பி அதே இடத்த வந்து தொடரும். இப்போ நம்ம பார்த்த இடத்தையே திருப்பி தொடரும். இப்போ பாருங்கள், அதுக்கு பின்னாடி பாருங்கள் அந்த தெரிகிற மலை தான் பொன்மலை. ஏன் அந்த பொன்மலைன்னு பேர் வந்ததுன்னு நான் பார்த்துருக்கோம். மாலை நேரத்தில் அது ஒரு தங்கமாக மின்றதை நாங்கள் பார்த்துருக்கோம். அதை இன்னொரு காணொலியில் உங்களுக்கு பதிவிடுறேன். இது பாருங்கள், அப்படியே அந்த பில்லர் பின்னாடி பொன்மலை தெரியுது. இந்த தூணுக்கு பின்னாடி தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதான் பொன்மலை. இந்த பொன்மலையோட அடிவாரத்தில் தான் இந்த பகுதி முழுக்க இருக்குது. அந்த இப்போ ஏன்னா நம்ம வலதுபுறத்துலேருந்து பார்த்தோம். இப்போ இடதுபுறத்துலேருந்து பார்க்கும்போது மட்டும்தான் அது வந்து மலையோடு சேர்ந்து தெரியும். நீங்களும் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் தொலைதூரத்துலேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், அருமை. ஓகே, இந்த காணொளி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கையை ரசிப்பதற்கு மறந்துடாதீங்க. ரசிக்கிறது அப்படின்றது நம்ம மட்டும் ரசிக்கிறது கிடையாது. நம்ம ரசித்த விஷயத்தை, செய்தியை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கும் போது அது பல மடங்காக பெருகும். அந்த மகிழ்ச்சி வந்து அப்படியே அலை போல் தொடர்ந்து அப்படியே பரவிக்கிட்டே போவோம். மீண்டும் நம்ம அப்படியே பறவை மாதிரி பறந்து இந்த இடத்த கடந்து போகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.